இந்த பதிவுல கை தவறி கீழே கொட்டக்கூடிய பொருட்களோட பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். பொதுவா நம்ம யாராவது ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா, அத வந்து எப்பயாவது கை தவறி கீழ விடுறது ஒரு இயல்பான ஒண்ணு. அந்த மாதிரி கீழ கொட்டக்கூடிய பொருட்கள் வந்து சில சமயம் கொட்டிருச்சு அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து திட்டுவாங்க. "இப்படி எடுத்து கொட்டிப்புட்டியே, அதுவும் வெள்ளி செவ்வாய்ல கொட்டிப்புட்டியே, இது குங்குமத்த கீழ கொட்டிட்டியே, இது நல்லதல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி குங்குமம் கீழ கொட்டுச்சுன்னா நல்லதா? கெட்டதா? சில பேர் வந்து குங்குமம் கீழ கொட்டுச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது உண்மை? அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளத பார்க்கலாம். இப்படி பொருட்கள் வந்து கை தவறி கீழ விட்டுட்டோம் அப்படின்னா, அது வந்து ஏதாவது வீட்ல நடக்கக்கூடிய அசம்பாவிதத்த குறிக்குது, நல்லதில்ல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லா பொருட்களுக்கும் ஒரே அர்த்தம் கிடையாது. இப்ப எப்படி வீட்டுக்குள்ள சில உயிரினங்கள் வந்தா நமக்கு நல்லத காட்டும், சில உயிரினங்கள் வீட்டுக்குள்ள வருவதன் மூலம் நமக்கு வீட்ல நடக்கக்கூடிய கெட்டத உணர்த்தும். அதுபோல நம்ம கை தவறி சில சமயம் கீழ போட்டுருவோம்ல, இந்த பொருட்களும் நமக்கு வரக்கூடிய நல்லதையும் உணர்த்தும், நமக்கு வரக்கூடிய கெட்டதையும் உணர்த்தும். அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதுல சொல்லப்பட்டுள்ள பொருட்கள நீங்க கீழ சிந்தி இருந்தீங்கன்னா, இதுல சொல்லப்பட்டுள்ள பலன் நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. குங்குமம் கீழ கொட்டுனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குங்குமத்த வந்து எடுக்கிறப்ப தவறுதலா நெறைய பேர் வந்து கீழ விட்டுடுவாங்க. இந்த குங்குமம் கீழ கொட்டுச்சு அப்படின்னா, அபசகுனம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா உண்மையில குங்குமம் கீழ கொட்டுச்சு அப்படின்னா, அது வெற்றி, அனுகூலம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்து அரிசி கீழ கொட்டுச்சுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அரிசி கீழ கொட்டுச்சுன்னா, சச்சரவு, காரியத்தடை இதெல்லாம் வரும் அப்படின்னு அர்த்தம். ஏதாவது நீங்க புதுசா ஒரு தொழில் செய்ய போறீங்க, பிசினஸ் செய்ய போறீங்க, இல்ல ஏதாவது படிப்பு சம்மந்தமா ஏதாவது ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, அதுல வந்து ஏதாவது காரியத்தடை வந்து இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்திலோ அல்லது வெளியிலோ ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது மஞ்சள் கீழ கொட்டுச்சுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மஞ்சளும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்ல இருக்கக்கூடிய பெரியோர்கள் வந்து கீழ கொட்டக்கூடாது, ஆவாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில மஞ்சள் வந்து கீழ கொட்டுச்சு அப்படின்னா, மங்களம் அல்லது சிறப்பு அப்படின்னு அர்த்தம். ஏதாவது தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னா, அதுல வந்து நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். எண்ணெய் கீழ கொட்டுச்சுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் கீழ கொட்டுச்சுன்னா, அவச்செய்தி, இழப்பு அப்படின்னு அர்த்தம். நீங்க ஏதாவது பிசினஸ் செய்றவங்களா இருந்தா, அதுல உங்களுக்கு ஏதாவது பொருள் நெருக்கடி வரலாம். இல்ல ஏதாவது தடை வரலாம். இல்ல உங்கள வந்து மற்றவர்கள் யாராவது வந்து உங்கள குறை சொல்ற மாதிரி ஏதாவது செய்தி வந்து நீங்க கேள்விப்படுவீங்க. இந்த மாதிரி அவசெய்தி வரும். சில சமயம் ஏதாவது ஒரு மன கஷ்டம் வரும் அப்படிங்கிறத உணர்த்துது. அடுத்தது பால் கீழ கொட்டுச்சுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பால் வாங்கிட்டு வரும்போதோ, அல்லது பால வந்து நம்ம காய்ச்சலான்னு எடுக்கிறப்பயோ, சில சமயம் நம்ம கீழ விட்டுடுவோம். சில சமயத்துல பூனை கூட கீழ தட்டி விட்டுரும். இந்த மாதிரி கூட பால் கீழ கொட்டுச்சு அப்படின்னா, அதற்கு எல்லாத்துக்குமே வந்து கலகம், தோல்வி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்து சர்க்கரை கீழ கொட்டுச்சுன்னா என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கரை கீழ கொட்டுச்சுன்னா நல்லது தான். புகழ் வரும். நீங்க செய்யக்கூடிய தொழில்ல அடுத்த நிலைக்கு நீங்க போவீங்க. மேன்மை அடைவீர்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது தேங்காய் கீழ விழுந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். நீங்க ஏதாவது ஒரு செயல் செய்றீங்க அப்படின்னா, அதுல தடை இருந்தது அப்படின்னா, அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் செய்றவங்களா இருந்தா, அதற்கு பிறகு பணவரவு வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். பூ கீழ கொட்டுச்சுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூ கீழ கொட்டுச்சுன்னா, தேர்ச்சி, பக்தி, நலம் இதெல்லாம் வந்து அர்த்தம். அதாவது வாசனை உள்ள பூக்கள் வந்து கீழ கொட்டுச்சுனாலும், செல்வம், சுகம் இதுதான் அதற்கு அர்த்தமாக சொல்லப்பட்டுள்ளது. உப்பு கீழ கொட்டுச்சுன்னா என்ன பலன்னு பார்க்கலாம். பொதுவா உப்பு கீழ கொட்டுச்சுனாவே முன்னோர்கள் வந்து நல்லதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உப்பு வந்து முதல்ல சிந்தவே கூடாது. அது மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுது. அப்படி தப்பி தவறி விழுந்தா அது எத குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து சொல்வாங்க, முகத்துல பருக்கள் வரும் அதற்கு பிறகு அப்படிம்பாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையில உப்பு கீழ கொட்டுச்சுன்னா பணத்தடை, விரயம் ஆகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இது போன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.